அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன, நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 30 நாட்களில் எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் 3இல் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். மிக வலுவாக செவ்வாய் மட்டுமல்லாது சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும், கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த 30 நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 30 நாட்களில் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜூன் மாதத்தில் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. நவ கிரகங்களில் 5 கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் 13ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். 9ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சந்திரன் 2.5 தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர், நீதி தவறாதவர், நடுநிலை தவறாதவர், நியாயஸ்தர், கர்மகாரகன், ஆயுள்காரகன், உத்தியோகக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்து விட்டார். எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி. கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது தொழிலிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுபகிரகமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையில இருந்து வந்த தடைகள், சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க.
சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் மிதுன ராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது. 9ஆம் தேதி வரை சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது. சவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன், உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி வரை ரிஷபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் வீடான மிதுன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடை விட மிதுன ராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும். ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை. செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே 1ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று 30ஆம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. மங்களக்காரகன் வலு பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இரட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான். சந்திரன் 2.5 தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பல விஷயங்கள்ல எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான நன்மையை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் அபரிவிதமான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 4 மற்றும் 5இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. 9ஆம் தேதிக்கு பிறகு 5இல் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே அமோகமான வளர்ச்சி உண்டு. இல்லத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகும். குருவும் வலுவாக தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக 12, 10, 8 ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகும். விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி இருந்தாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. புதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. செவ்வாய் 3இல் ஆட்சி பலம் பெறுவதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல், புதிதாக வீடு, வீட்டுமனை வாங்குதல் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. பெண்மணிகளின் பல
பலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் 4 சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். பெண்மணிகளுடைய வாழ்வில் சந்தித்த பல இக்கட்டான சிரமங்களும் தடைகளும் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.